வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடரில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வழமை போல் உங்களோடு நாங்கள் கலந்துரையாடிக்கொள்ளவிருக்கின்ற விடயங்கள் விசேஷமாக குடும்ப உறவிலே இறைவனுடைய அனுசரணை எவ்விதமாக இருந்து பரிமளித்து இல்லறம் என்பதை நல்லறமாக்க உதவுகின்றது என்பதை பற்றியே ஆகும். உறவு தொடர்புகள் என்பது குடும்பத்திலும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதுவும் வளமான உறவு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய மனநிலைகளை பற்றி இன்று நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றோம். நல்ல மனநிலைகள் கொண்டிருக்கின்ற போது அது நல்ல நடவடிக்கைகளாக வெளிப்படுகின்றன, நல்ல ஆளுமையை மனிதரில் உருவாக்குகின்றன, இதன் மூலமாக நல்ல உறவு தொடர்புகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நல்ல உறவு தொடர்பின் அடிப்படையானது நல்ல மனநிலைகள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த மனநிலைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது மனிதனுடைய மனநிலைகள் மாற்றம் அடையக்கூடியன என்று நாங்கள் எப்போதும் அறிகின்றோம். நம்முடைய அனுபவத்திலே கூட, அன்றாட அனுபவங்களிலே கூட இதனை உணர்ந்திருக்கின்றோம். காலையிலே நாங்கள் எழுகின்ற போது எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? இன்று ஒரு மனநிலையோடு எழும்புகின்றோம், நாளை இன்னும் ஒரு மனநிலையோடு எழும்புகின்றோம். இன்று சில நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாளை குழப்பமான மனநிலையோடு எழும்பக்கூடியதாக இருக்கும். இப்படியாக நாளுக்கு நாள் எங்கள் மனநிலை மாறிக்கொண்டிருக்கின்றதன் காரணத்தை நாங்கள் தேடுகின்ற போது அதை கண்டுபிடிப்பது அவ்வளவு இலகுவாக எங்களுக்கு தென்படுவதில்லை. பல உளவியலாளர்கள் இது சம்பந்தமான தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள், தங்கள் கொள்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று எரிக் பெர்ன் என்று சொல்லப்படுகின்ற உளவியலாளருடைய கருத்துக்களை பற்றி எங்களுடைய கலந்துரையாடலில் எடுக்கின்றோம். அவர் கூறுவது போல எங்களுடைய மனநிலைகள் மாறுவதற்கு, மனிதனுடைய மனநிலைகள் மாறுவது, அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பது எதன் அடிப்படையில் என்று பார்த்தால் சக்தி மட்டங்கள் அல்லது எனர்ஜி சிஸ்டம்ஸ், ஈகோ சிஸ்டம்ஸ் என்று அவர் சொல்லுகின்ற அந்த சக்தி மட்டங்களின் ஊடாக மனநிலைகள் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றதை அவர் சொல்கின்றார். உதாரணமாக 3 வகையான சக்தி மட்டங்களை அவர் குறிப்பிடுகின்றார். வளர்ந்தோர் சக்தி மட்டம் என்று ஒன்று, அதாவது அடால்ட் ஈகோ சிஸ்டம் என்று சொல்லுகின்றார். இந்த வளர்ந்தோர் சக்தி மட்டத்தில் நம்முடைய மனநிலை இருக்கின்ற போது நாங்கள் அறிவியல் ரீதியான விடயங்களை பற்றி எண்ணுகின்றோம், சிந்திக்கின்றோம், பேசுகின்றோம், நடந்து கொள்கின்றோம். அது தவிர இன்னும் 2 சக்தி மட்டங்களினூடாக நம்முடைய மனநிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒன்று பெற்றோர் சக்தி மட்டம், மற்றது குழந்தை அல்லது பிள்ளை சக்தி மட்டம், பேரண்ட் ஈகோ சிஸ்டம் அண்ட் சைல்டு ஈகோ சிஸ்டம் என்று சொல்லுகின்றோம். அதாவது நாங்கள் பெற்றோராக இருக்க வேண்டியதில்லை எங்களுடைய பெற்றோர் சக்தி மட்டம் வருவதற்கு. எந்த ஒரு குழந்தையுடைய மனநிலையிலே கூட அந்த பெற்றோர் சக்தி மட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல் ஒரு பெற்றோருடைய மனநிலையிலே கூட குழந்தை சக்தி மட்டத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பெற்றோர் சக்தி மட்டத்தை எடுக்கின்ற போது அது மேலும் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது என்று எரிக் பெர்ன் கூறுகின்றார். அதாவது கரிசனை காட்டும் பெற்றோர் சக்தி மட்டத்தில் இருக்கின்ற மனநிலை, அடுத்தது கட்டுப்படுத்துகின்ற பெற்றோர் சக்தி மட்டத்தில் இருக்கின்ற மனநிலை. குழந்தை சக்தி மட்டத்தை பற்றி பார்க்கின்ற போது அங்கும் கூட கரிசனை காட்டப்படுகின்ற குழந்தையின் சக்தி மட்டம், அதாவது இயற்கை குழந்தை என்று, நேச்சுரல் சைல்டு என்று அவர் சொல்லுகின்றார். அத்தோடு அடுத்ததாக கட்டுப்படுத்தப்பட்ட குழந்தைக்கான சக்தி மட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக ஒவ்வொரு சக்தி மட்டத்தினூடாக மனநிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றதை இந்த உளவியலாளர் கூறுகின்றார். இது எங்களுக்கு எப்படி உதவுகின்றது என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு உறவு தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது அந்த தொடர்பாடலிலே ஒரு மனநிலை மற்றைய மனிதனுடைய மனநிலையில் பாதிப்பை, செல்வாக்கை ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக 2 பேர் கதைத்து கொண்டிருக்கின்ற போது, உரையாடி கொண்டிருக்கின்ற போது அவர்கள் வளர்ந்தோர் சக்தி மட்டத்தில் இருக்கின்ற போது அறிவியல் ரீதியான விடயங்களை பற்றி அவர்கள் அலசி ஆராய்கின்றார்கள். அப்பொழுது உணர்வுகள் அங்கே பாதிக்கப்படுவதில்லை. ஒருவர் கேட்கின்றார், இப்பொழுது என்ன நேரம்? மற்றவர் இப்பொழுது நேரத்தை சொல்லுகின்றார். மழை வருகின்றது போல் இருக்கின்றது, நேற்று போல் இன்றும் மழை பெய்யும் போல் இருக்கின்றது. ஆகவே சகஜமான இந்த பேச்சுக்கள் சக்தி மட்டத்தில் வளர்ந்தோர் சக்தி மட்ட கலந்துரையாடலை ஏற்படுத்துகின்றன. இது உணர்வுகளில் மாற்றம் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் பெற்றோர் சக்தி மட்டத்துக்கு ஒருவர் போகின்ற போது அந்த சக்தி மட்டத்தில் இருந்து அவர் ஒரு கரிசனை காட்டுகின்ற பெற்றோராக மற்றவரோடு நடந்து கொள்ளலாம்.
நாங்கள் பார்க்கின்றோம். சிறு குழந்தைகளிலே கூட இந்த பெற்றோர் சக்தி மட்டத்தை, அதாவது ஒரு குழந்தை இன்னொரு தன்னுடைய தந்தையோடு அல்லது தாயோடு விளையாடி கொண்டிருக்கின்ற போது தாய்க்கு தலை வலிக்கின்றது என்றால் பிள்ளை தலையை பிடித்து விடுகின்ற குணத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற போது குழந்தையாக இருந்தாலும் அது கரிசனை காட்டுகின்ற பெற்றோர் சக்தி மட்டத்தில் இருந்து செயல்படுகின்றது. அதே போன்று குழந்தை சக்தி மட்டத்துக்கு நாங்கள் அல்லது கட்டுப்படுத்தும் நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம். சில ஆசிரியர்கள் அல்லது சில குழந்தைகள் கூட சிறு சிறு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகின்ற போது பிரம்பை வைத்துக்கொண்டு சொல்லு ஆனா ஆவனா என்று சொல்லுகின்றார்கள். அப்படியான ஒரு கட்டுப்படுத்துகின்ற மனநிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோன்று நாங்கள் மற்ற உறவு தொடர்பிலே ஒருவர் கட்டுப்படுத்தும் மனநிலையில் இருக்கின்ற போது, பெற்றோர் சக்தி மட்டத்தில் இருக்கின்ற போது மற்றவருடைய மனநிலை கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது கண்ட்ரோல்டு சைல்டு அல்லது அடாப்டட் சைல்டு என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு உட்படுத்தப்படுகின்றோம், அதாவது பாதிக்கப்பட்ட மனநிலைக்கு உட்படுத்தப்படுகின்றோம். அடுத்ததாக ஒருவர் கரிசனை காட்டுகின்ற சக்தி மட்டத்தில் இருந்து உரையாடுகின்ற போது மற்றவருடைய மனநிலை கரிசனை காட்டப்பட்ட அல்லது இலகுவான அல்லது சுயாதீனமான ஒரு குழந்தை சக்தி மட்டமாக இருக்கின்றது. இப்பொழுது நான் சொல்லிக்கொண்டு போன விளக்கங்களிலிருந்து நமக்கு தென்படுவது என்னவென்றால், பொதுவாகவே நாங்கள் இந்த சக்தி மட்டத்திலே எதனை நாங்கள் பிரயோகித்தால் அது சாதகமான ஒரு உறவை ஏற்படுத்தும். அதாவது பெற்றோர் சக்தி மட்டத்தில் இருக்கின்ற போது நாங்கள் கரிசனை காட்டுகின்ற மனப்பான்மையோடு இருப்பது சாலச் சிறந்தது. குழந்தை சக்தி மட்டத்தில் இருக்கின்ற போது நாங்கள் கரிசனை காட்டப்பட்ட ஒரு சக்தி மட்டத்தில் இருப்பது சிறந்தது. இப்படியான ஒரு உளவியல் கொள்கையை இந்த உளவியலாளர் நமக்கு விளக்குகின்றார். இந்த அடிப்படையிலே நம்முடைய குடும்ப உறவு தொடர்புகளில் இந்த சக்தி மட்டங்கள் எப்படியான செல்வாக்கை செலுத்துகின்றன என்பதை பற்றி நாங்கள் இன்று ஆலோசிப்பதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்ற 2 பேரை நாங்கள் சந்திக்கின்றோம். தம்பதியர்களை, திரு நிரோஷன் அவர்கள், திருமதி ஆஞ்சலின் அவர்கள். வணக்கம் நிரோஷன், வணக்கம் ஆஞ்சலின். வணக்கம். இன்று இது உங்களுக்கு முதல் தடவை அல்ல என்று நான் நினைக்கின்றேன். இங்கே உங்களுடைய வேலைப்பளுவின் மத்தியில் நீங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களோடு இணைந்து உங்களுடைய கலந்துரையாடலில் உங்களுடைய பங்களிப்பை தருவதற்கு வந்திருக்கின்றீர்கள். முதலிலே உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆம் ஃபாதர், நான் ப்ரொஃபஷனலாக ஃபாதர் ஒரு லாயராக இருக்கிறேன் ஃபாதர். மறையாசிரியராக இருக்கிறேன். நான் குடும்ப நல மறைக்கல்வி இதன் கீழ் ஃபாதர் கவுன்சிலிங் செய்து கொண்டிருக்கிறேன் பாடசாலைகளுக்கு. எனக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஃபாதர். 4 குழந்தைகள். என்னுடைய கணவன் நிரோஷன் தான் ஃபாதர். நிரோஷன் ஃபாதர், நான் டிவைன் தியான இல்லத்தில் ஃபாதர் முழு நேர ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய சேவைகள் சிறப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே. சரி, இந்த சக்தி மட்டங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். அது இப்பொழுது நான் கூறிய இந்த விளக்கத்தின் அடிப்படையிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய உறவு தொடர்புகளில், விசேஷமாக கணவன் மனைவி உறவு தொடர்பிலே இப்படிப்பட்ட சக்தி மட்டத்தின் செல்வாக்கை நீங்கள் அனுபவித்த சந்தர்ப்பங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆம் ஃபாதர். ஃபாதர் கூறியது போல் தனிநபராக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த உறவு தொடர்பு ரொம்பவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இப்போது நாங்கள் ஒரு தனிநபரினை எடுத்துக்கொண்டால், இப்போ எங்களுடைய குடும்பத்தினை எடுத்துக்கொண்டால் ஃபாதர், எனக்கு 4 குழந்தைகள். காலையில் எழும்புகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனநிலை. நாங்கள் சந்தோஷமானதாக எழும்புவதாக எடுத்துக்கொண்டால் ஃபாதர், இன்றைக்கு நாங்கள் பாடசாலைக்கு குழந்தை அனுப்ப வேண்டும் என்ற அந்த இதில் நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் ஃபாதர். குழந்தைகள் 3 பேர் பாடசாலைக்கு செல்வார்கள். இதில் இந்த மூத்த குழந்தை இளைய குழந்தைக்கு அவருக்கு தேவையானதை செய்து கொண்டு உதவிகள் செய்து கொள்வார். அதில் அப்படி பார்க்கக்குள்ள ஃபாதர், என்னுடைய மூத்த குழந்தை பெற்றோர் சக்தி மட்டத்திலிருந்து உதவி செய்வதாகவும், அந்த குழந்தை இளைய குழந்தை இயற்கை குழந்தை சக்தி மட்டத்தில், அந்த மூத்த குழந்தை கரிசனை காட்டுகின்ற பெற்றோர் சக்தி மட்டத்தில் இருப்பதை பார்த்து, அது பிள்ளையாக இருந்தால் என்ன, அது பெற்றோர் மனநிலையை கொண்டிருக்கின்ற அந்த குழந்தையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி அது சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் அவர்களுக்கு தேவையான சிற்றுண்டிகளை எல்லாம் பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் ஃபாதர். அதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுக்கக்குள்ள சில நேரங்களில் ஃபாதர் இந்த பிள்ளைகள் அந்த சாப்பாடை மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நான் அந்த நேரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கல ஃபாதர், சரியான கோபம் வரும். அது உங்களுக்கு? எனக்கு கோபம் வரும் ஃபாதர். இவ்வளவு செய்து இந்த பிள்ளைகள் இதை
சில நேரம் வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு போயிடலாம் அசட்டையாக இருக்கிறாங்களே என்று ஃபாதர் எனக்கு கோவத்தில் நான் சத்தம் போடக்குள்ள அந்த நேரத்தில் ஃபாதர் நான் கட்டுப்படுத்தும் பெற்றோர் சக்தி அதை ஏசுகின்ற பொழுது நான் உடனே கீழே போயிட்டு ஏசுவன் ஃபாதர் விட்டுட்டு போன உடனே. அப்போ நான் கட்டுப்படுத்தும் பெற்றோர் சக்தி மட்டத்துக்கும் அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட குழந்தை சக்தி மட்டத்துக்கும் அதன் பிறகு இவங்க பாடசாலைக்கு போனோன்னே நாங்கள் நார்மலாக இருப்போம் ஃபாதர். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் ஃபாதர். ஆஃபீஸுக்கு போனோன்னே நாங்கள் ஃபாதர் சொன்ன மாதிரி வளர்ந்தோர் சக்தி மட்டத்துக்கு போகிறோம். அங்கே எந்த விதமான உணர்வுகளும் இல்லை. நாங்கள் எங்களுடைய அறிவியல் ரீதியான ஓ ஃபாதர். அது பிறகு பகலைக்கு கணவர் வருவார் பகல் மதிய உணவுக்கு. அந்த நேரத்தில் ஃபாதர் சில நேரம் என்னால் மதிய உணவு முடிச்சிருக்கேலாது. அப்போ சில நேரங்கள் அவருக்கு கோபம் வரும். வரக்குள்ள அவருக்கு இன்னும் மதிய உணவு ரெடி இல்லையாண்டு கேட்கல. அவர் கட்டுப்படுத்தும் பெற்றோர் சக்தி மட்டத்துக்கும் நான் பாதிக்கப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட குழந்தை சக்தி மட்டத்துக்கும் தள்ளப்படுகிறேன். அதே நேரம் பார்த்தா அவருடனே எனக்கும் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சில நேரங்களில் பல நேரங்களில் உதவி செய்வார். 2 பேரும் சேர்ந்து சமப்பம் ஃபாதர். அப்படி இருக்கக்குள்ள அவர் வந்து கரிசனை காட்டும் பெற்றோர் சக்தி மட்டத்துக்கும் நான் இயற்கை குழந்தை சக்தி மட்டத்துக்கும் இப்படி நாங்கள் இந்த சக்தி மட்டத்தில் மாறி மாறி பயணித்து கொண்டிருக்கிறத அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. சகஜமான ஒரு வாழ்க்கையிலே இந்த எரிக் பேர்ன் அவர்கள் கூறிய இந்த சக்தி மட்ட நிலையின் அடிப்படையிலான மனநிலை மாற்றங்கள் எப்படியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடவடிக்கையிலே மனநிலை நடவடிக்கையினூடாக எப்படியாக அனுபவிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது உடனுக்குடனேயாக நீங்கள் சொன்னது போல உடனடியான ஒரு மனநிலை மாற்றம். அதாவது உடனடியாக பார்க்கின்ற போது நாங்கள் வந்து ஒருவர் கட்டுப்படுத்தும் போது நான் கட்டுப்படுத்தப்படுகின்றோம். அந்த கட்டுப்படுத்தப்படுகின்ற போது அதற்கு பதிலாக நாங்கள் வந்து எப்படியாக ரியாக்ட் பண்ணுகின்றோம், மறுதாக்கத்தை மேற்கொள்கின்றோம். அப்படி என்று பார்க்கின்ற போது அதாவது ஒருவர் என்னை கட்டுப்படுத்தினால் நான் கட்டுப்படுத்தப்படுகின்றேன். அந்த கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டு அதற்கு பிறகு நான் வந்து என்ன செய்கின்றேன் என்றால் மீண்டும் நான் கட்டுப்படுத்தும் பெற்றோராக மாறுகின்றேன். கட்டுப்படுத்தும் பெற்றோராக மாறி மற்றவரை தாக்குகின்றேன். அவர் கட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளையாக மாறுகின்றார். அதற்கு பிறகு அவர் வந்து மீண்டும் வெகுண்டெழுகின்றார். அவர் கட்டுப்படுத்தும் பெற்றோராக என்னை தாக்குகின்றார். நான் தாக்கப்படுகின்றேன், கட்டுப்படுத்தப்பட்ட பிள்ளையாக மாறுகின்றேன். இப்படியாக மீண்டும் மீண்டும் அந்த பழிவாங்குதல்கள் என்ற நோக்கம் என்று ஒரு சின்ன அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இது சின்ன விடயத்திலிருந்து பெரிய விடயங்களுக்கு கூட பழிவாங்குதல் உணர்ச்சி என்பதை கூட கொண்டு வருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான நிலையிலே நாங்கள் வந்து சில நேரங்களிலே நமக்கு சில நிலைகள் உடனடியாக நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அனுபவத்தை நீங்கள் கூறுகின்றீர்கள். அதுபோன்று சில நேரத்திலே இந்த நிலைப்பாடுகள் கொஞ்சம் காலப்போக்கிலே ஒரு மாற்றம் வந்து விடுகின்றது. அதாவது ஒரு கட்டத்திலேயே கட்டுப்படுத்தப்பட்ட மனநிலைக்கு உட்பட்ட நான் அதனை மீண்டும் நான் வந்து தாக்காமல் கட்டுப்படுத்தும் பெற்றோர் நிலைக்கு போய் நான் மற்றவரை தாக்காமல் இதனை நான் தாங்கி கொண்டு இருப்பதற்கு எனக்கு ஒரு தாங்கும் சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை வைத்து நான் தாங்கி கொண்டு அதற்கு பிறகு நான் வந்து மற்றவருக்கு கரிசனை காட்டுகின்ற ஒரு நிலைக்கு நான் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். இப்படியான அனுபவங்கள் கூட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கலாம். அதாவது சாதகமான முறையிலே நீங்கள் இதனை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே? ஆமாம் ஃபாதர், அப்படி ஒரு சந்தர்ப்பமும் நடந்து இருக்குது ஃபாதர். இப்போ எங்களுக்கு 3வது குழந்தையின் போது ஃபாதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ள ஃபாதர் 7 மாதத்தின் போது ஃபாதர் டெங்கு வைரஸினால் தாக்கப்பட்டால் ஃபாதர். அந்த நேரத்தில் அந்த ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தனால ஃபாதர் 3 வைத்தியசாலைகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது ஃபாதர். 3வது வைத்தியசாலையில் இவங்க சொன்னாங்க, அம்மாவை காப்பாற்ற முயற்சி செய்கிறோம், குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி. அப்போ அங்கேருந்து வைத்தியர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணேன் ஃபாதர், இது அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கொள்ளுங்க, இவங்க ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஃபாதர். அப்படி இருக்கிற நேரத்தில் ஃபாதர் இவருக்கு ஏஞ்சலினுக்கு தெரியாது ஃபாதர் இவ கிரிட்டிக்கலாக இருக்கிற சிச்சுவேஷனு. அப்போ நான் 3 நேரம் ஃபாதர் நான் இந்த வேலையோடு செய்யக்குள்ள 3 நேரமும் இவளை பார்க்க போகிறது ஃபாதர். சில சந்தர்ப்பங்களில் ஃபாதர் 5 நிமிடம் 10 நிமிடங்கள் லேட் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஃபாதர். இவருக்கு தெரியாதனால அந்த 5 நிமிடம் 10 நிமிடம் லேட்டாகி வர்றது இவளுக்கு பாதிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவர்
அவர் கட்டுப்படுத்தும் ஒரு பெற்றோராக மாறிய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஃபாதர். அதாவது ஏன் பிந்தி வருகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கண்டிக்கிற ஒரு பெற்றோராக மாறிய சந்தர்ப்பம் இருக்குது ஃபாதர். நீங்க கண்டிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் ஃபாதர், இவருடைய பாதிக்கப்பட்ட நிலைமை அறிந்தனால அந்த நேரத்தில் ஆண்டவரின் கிருபையால் ஃபாதர் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியதாக இருந்தது ஃபாதர். கடவுளை கிருபையால் ஃபாதர் இவங்க அம்மாவும் குழந்தையும் இருவருமே காப்பாற்றப்பட்டார்கள் ஃபாதர். அதுக்கு பிறகு ஃபாதர் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு இவருக்கு சொன்ன பிறகு இப்படி நடந்தது என்று சொல்லி அப்போ தான் அவருக்கு தெரிய வந்தது ஃபாதர், இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் இப்படி லேட் ஆகி வந்திருக்கிறேன் ஃபாதர். ஒரு காரணத்தினால லேட் ஆகிருக்கேன். அந்த நேரத்தில் ஃபாதர் அவருக்கு ஒரு கரிசனை காட்டும் பெற்றோர் மனநிலைக்கு அவங்க வந்தார் ஃபாதர். அதன் மூலமாக எங்களுடைய உறவு முறையில் இன்னும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது ஃபாதர். அதாவது நாங்கள் நல்ல அழகான ஒரு அனுபவத்தை நீங்கள் சொன்னீங்க. இப்போ நாங்கள் பார்க்கின்ற போது உதாரணமாக நாங்கள் பொதுவாகவே சொல்லுகின்றோம், அதாவது கணவன் மனைவி இடையிலே புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும், ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும், இதெல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இன்று நவீன உலகத்திலே இதனை நாங்கள் கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியாக அல்லது விஞ்ஞானபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, உளவியல் பூர்வமாக பார்க்கின்ற போது இது எங்களுடைய மனதிலே இருந்து வருகின்ற போது என்ன ஒரு மெக்கானிசம், ஒரு பொறிமுறை மூலமாக நடக்கின்றது என்பதை எரிக் பர்னுடைய கருத்துக்களின் மூலமாக எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது இப்படித்தான் நடக்கின்றது, இதன் காரணமாகத்தான் ஏற்படுகின்றது எங்களுக்கு தெரிகின்ற போது அதனை நாங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுகின்றது. உதாரணமாக, அதாவது எங்களுக்கு தெரியும் இப்பொழுது என்னுடைய மனைவி என்னை தாக்குகின்றார், அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் தான் தாக்கக்கூடியதாக இருக்கின்றது, ஆனால் நான் தாக்கப்படுகின்றேன், ஆகவே தாக்கப்பட்ட குழந்தையில் இருக்கின்றேன். இப்பொழுது பொதுவாக எனக்கு ஏற்படுவது மறுதாக்கம் புரிவது. இவங்க இதை சொல்லும்போது எனக்கு அந்த கோபம், வெறுப்பு, ஏமாற்றம் அல்லது விரக்தி இப்படிப்பட்ட தன்மைகள் ஏற்படுகின்ற போது ஐ பிகின் டு ரியாக்ட். நான் மீண்டும் அதனை மீள்தாக்கம் புரிவதற்கு வெகுண்டு எழுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் இந்த பொறிமுறையை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால், இப்பொழுது எனக்கு என்ன நடக்கின்றது, நான் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்திலே மறுதாக்கம் புரிவதா அல்லது இது நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய மனைவி இப்படி சொல்வதற்கு அவளுக்கு காரணம் இருக்கலாம், என்னுடைய கணவன் இப்படி சொல்வதற்கு அவருக்கு ஒரு காரணம் இருக்கலாம், பாதிக்கப்பட்டிருப்பது நான், பாதித்தது அவரா அல்லது அவர் தெரியாமல் செய்கின்றாரோ தெரியவில்லை, பாதிக்கப்பட்டது நான். ஆகவே அந்த பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து நான் என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வேன்? ஆகவே அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை மனநிலையிலிருந்து நான் பாதிக்கப்படாத குழந்தை மனநிலைக்கு, அதாவது இயற்கை குழந்தை மனநிலைக்கு நான் என்னை கொண்டு போக ஒரு உத்தியை நாங்கள் கையாளலாம். அப்படியான உத்திகளை நாங்கள் கையாளுவதற்கு பல வகைகள் இருக்கின்றன. உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள், நமக்குள்ளே ஒரு தாங்கும் தன்மை, கோப்பிங் ஸ்ட்ரெங்க் இருக்க வேண்டும், ரெசிலியன்ஸ் மீள்தன்மை ஒன்று ஏற்படுகின்றது. அதன் காரணமாக இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்குவப்பட்ட பழக்க வழக்கத்தினால் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே, உங்களுடைய இந்த கத்தோலிக்க வாழ்க்கை பயணத்திலே உங்களுக்கு இதற்கு உந்து சக்தியாக இருந்த விடயங்கள், இப்படியாக மீண்டும் மறுதாக்கம் புரியாமல் கணவனுக்கோ மனைவிக்கோ நாங்கள் அதனை தாங்கிக் கொள்ள அல்லது அனுசரித்து கொள்ள, மீண்டும் நாங்கள் ஒரு கரிசனை காட்டுகின்ற பெற்றோர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு மனைவிக்கோ கணவனுக்கோ கரிசனை காட்டுகின்ற பக்குவம் பெறுவதற்கு உங்களுக்கு ஏதுவான இருந்த விடயங்களை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாமா? ஃபாதர், அதுக்கு முன்னுக்கு ஃபாதர் நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் ஃபாதர். நிரோஷனுக்கு வீடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாட்டி ஃபாதர் சரியான கோவம் வரும் ஃபாதர். அப்போ இது உண்மைக்கு எங்களுக்கு இடையில சரியான ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. நான் அந்த பிள்ளைகளோடு வச்சுருக்கக்குள்ளே ஃபாதர் இவங்களோட வேலையும் செய்துட்டு வீடையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இவர் வேலையிலேருந்து வீட்டுக்கு வரக்குள்ளே வீடு நீட்டாக இருக்கணும் ஃபாதர். கொஞ்சம் இதாக இருந்தாலும் இவருக்கு சரியான கோபம் வரும். இவர் எனக்கு சத்தம் போடுவார், என்ன இப்படி வீடு இருக்குதுன்ட்டு. நான் திருப்பி ரியாக்ட் பண்ணுவேன். அப்போ இது இப்படியே ஃபாதர் 2 பேருக்கும் இடையில் ஆர்கியூமெண்ட்ஸ் போகும். அப்போ இதனால் பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஃபாதர் நானும் யோசித்தேன், இப்படியே போகிற சரியில்லைன்ட்டு. அந்த டைமில் ஃபாதர் நாங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவரோட இணைஞ்ச ஒரு வாழ்க்கையை தொடங்கின ஒரு கட்டமாக இருந்துச்சு. அப்போ சரி, இவர் எனக்கு ஒன்றும் மாற்றங்கள் செய்ய முடியலை வீட்டில், ஆனாலுமே நான் ட்ரை பண்ண நிறைய முடியலை ஃபாதர் பிள்ளைகளோட.
சைலன்ஸாக இருக்க தொடங்கினேன் ஃபாதர். அவர் ஏசினாலும் அது என்ன தாக்கப்படாத ஒரு நிலைமைக்கு நான் என்ன ஈடுபடுத்தி கொண்டேன் ஃபாதர். அப்போ மீள் தாக்கம் செய்யலை, சைலன்ஸாக இருக்க இப்படி என்றுட்டு அதை மட்டும் கொஞ்சம் பழகி கொண்டு ஃபாதர். அதை கொண்டு போகக்குள்ள கொஞ்ச நாளில் இவரும் சைலண்ட் ஆகிட்டார் ஃபாதர். அப்போ சைலண்ட் ஆகி அதுக்கு பிறகு இவரும் புரிந்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து செய்கிறது அப்படியெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு ஃபாதர். இப்போ இது கடவுளுக்குள்ளே இதை கொண்டு போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமைஞ்சது ஃபாதர். அதாவது உங்களுக்கு ஒரு மனப்பக்குவத்தை உங்களுடைய ஆன்மீகம் ஏற்படுத்தியது என்று சொல்ல வருகிறீர்கள். அந்த ஆன்மீகத்துக்கு கடவுள் ஒரு பிளான் வச்சுருந்தார் ஃபாதர். நான் ஏர்லியாக ஃபாதர் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் வேலை செஞ்சேன் ஃபாதர். அது பிறகு எனக்கு அது மகனுக்கு ஒரு வயிற்றில் ஒரு கல் வந்தனால அதன் மூலமாக தான் இந்த ஜேர்னிக்கு வந்தது ஃபாதர், ஆண்டவரோட பயணத்துக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் ஃபாதர் அந்த கம்பெனிலேருந்து விலகி ஃபாதர் நான் ஆன்மீகத்துக்கு வந்தபோது அந்த டிவைன் ஞான ஒடுக்கத்துக்கு வந்து அதன் மூலமாக நான் வீட்டில் இருக்கிற நேரங்கள் கூடினது ஃபாதர். அந்த வீட்டில் இருக்கிற நேரங்கள் கூடுற சந்தர்ப்பத்தில் ஃபாதர் இவங்க அந்த நேரத்தில் வீட்டில் செய்த விஷயங்கள்லையும் கடவுள் எனக்கு காட்டினார் ஃபாதர். ஏன்னா நான் முந்தி வேலைக்கு போனோன்னு 7 மணிக்கு போனால் நைட் 10 மணிக்கு தான் வருவேன் ஃபாதர். அப்போ இவங்க காலையிலேருந்து செய்த வேலைகள்லாம் தெரியாமல் இருந்தது ஃபாதர். அப்போ கடவுள் அதை என்ன காட்டினார் ஃபாதர். அந்த கடவுள் எனக்கு காட்டினால இவங்கள் காலையிலேருந்து செய்த வேலைகளும் இந்த வீடு குழம்பு இருக்கிறதுக்கான காரணங்களையும் கடவுள் காட்ட முடியுது ஃபாதர். அதன் மூலமாக எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஃபாதர். இதனால தான் இந்த வீடு இப்படி இருந்தது, இதுக்கு இவங்க காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால கடவுளோட வந்த அந்த பயணத்தில் கடவுள் நம்மளை ஒவ்வொரு படியும் கூட்டி கொண்டு வந்ததை நம்மளுக்கு காணக்கூடியதாக இருந்தது ஃபாதர். ஆம், அற்புதமான ஒரு பதில். அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நாங்கள் வந்து பலவிதமான மாற்றங்களை நாங்கள் பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். பொதுவாகவே நான் சொன்னது போல் இந்த குடும்ப வாழ்க்கை என்பது கணவன், மனைவி, பிள்ளைகள் இந்த 3 பேருக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு அன்புடன் கூடிய உறவு தொடர்பு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே தான் இன்றைய தலைப்பிலே நாங்கள் வந்து அதாவது இறை அனுபவம் அல்லது இறை அனுசரணை என்பது நம்முடைய கணவன் மனைவி உறவிலே, பெற்றோர் பிள்ளை உறவுகளிலே எப்படியான ஒரு செல்வாக்கை செலுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்ற போது அடிப்படையிலே அந்த கடவுளும் எங்கே இயங்குகின்றார் என்பது மனிதனுடைய மனத்திலே இருக்கின்ற செயல்பாடுகளின் மூலமாகத்தான் நாங்கள் வந்து அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த உலக ரீதியான சிந்தனைகளிலே அதாவது எங்களுடைய உணர்வுகளிலே நாங்கள் வந்து அடிமையாகி கொண்டு போகின்ற போது எதிர்மறையான உணர்வுகள் வெளிப்படுகின்றன. கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் உணர்வு, இது போன்ற உணர்வுகள் எங்களுக்குள் ஏற்படுகின்ற போது அது வந்து எங்களுக்கு உடனடியாக அந்த நாங்கள் பாதிக்கப்பட்டால் இல்லை, நீ ஏன் பாதிக்கப்பட வேண்டும், நீ எழுந்து பாதிக்க வேண்டும், இல்லையென்றால் நீயும் ஒரு மனுஷனா, நீயும் ஒரு பெண்ணா என்று நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் கூட தூண்டி கொண்டிருப்பான். நீ என்ன இப்படி கொஞ்சம் கூட கையால் ஆகாதவளாக இருக்கிறாய், நீ என்ன ஒரு ஆம்பளையா, உன்னுடைய மனைவியா உன்னை கட்டுப்படுத்த தெரியவில்லையா என்றெல்லாம் கேட்பார்கள். இது உலக ரீதியான ஒரு தன்மையாக இருக்கின்றது. நாங்கள் அவர்களுக்கு அடிமையாகி நான் ஒரு மீச வச்ச ஆம்பளனா, நான் வந்து என்னுடைய மனைவியை கட்டுப்படுத்துகிற தன்மை எனக்கு இருக்க வேண்டும் இல்லையா, அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் வந்து நீயா நானா என்ற ஒரு கொள்கையோடு நடந்து போகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இறை அனுபவம் என்று வருகின்ற போது அங்கே பொறுமை, சகிப்புத்தன்மை இல்லையா, விட்டு கொடுத்தல், இதனையெல்லாம் நாங்கள் வந்து பயிற்றுவிக்கப்படுகின்றோம் இறைவனுடைய வார்த்தைகளின் மூலமாக. அதை எங்களுக்கு ஆண்டவர் பல முறைகளிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் நமக்கு கூறுகின்ற அந்த வார்த்தையை நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையாக உருமாற்றி கொள்கின்ற போது எங்களுக்கு இந்த அனுபவத்தை நாங்கள் சீராக அமைத்து கொள்ள, எங்களுடைய உறவு தொடர்பு பரிமாணங்களை சீர்படுத்தி கொள்ள, நெறிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான மேலும் விடயங்களை நாங்கள் வருகிற எங்களுடைய உரையாடல்களிலே கலந்துரையாட இருக்கின்றோம். அதுவரை எங்களோடு இன்று இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி.